ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் பிளாக்பட்டி. காலையில் இன்ட்ரோவே வீடியோ கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கவே இல்லைன்னா, காலையில் கிளம்புனது சீக்கிரம் கிளம்புனாலும் நம்மளுக்கு கொடுக்கவங்கள செய்யணும் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோலாக். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. நான் ஏதாவது தெரியாமல் இது தப்பு பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அதை வந்து சொல்லாத எனக்கும் தெரியணும். கேமரா வந்து அப்பயே ஆன் பண்ணியிருக்கலாம், பட்டு ரொம்ப இருட்டாக இருந்துச்சு இல்லைங்களா, அதனால தெரியாது. 6 ஆயிருக்கு டைமு. ஓகேங்க, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா திருச்செங்கோடெல்லாம் கிராஸ் பண்ணிட்டேங்க. திருச்செங்கோடும் கொக்கராயம்பேட்டெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் 72 கிலோமீட்டர் நம்ம வந்து வந்திருக்கோங்க. 254 கிலோமீட்டர் 260 கிலோமீட்டர் சம்திங், ஏதோ ஒரு இப்போ கூகுள் மேப் சொல்கிறதோட ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம சேர்த்தே வச்சுக்கலாம். நம்ம இப்போ தான் வந்து சேர்ந்தோம். இங்கே செக் போஸ்ட்டில் இருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சிங்க. நம்ம வண்டிக்கெல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு கிளம்பியாச்சுங்க. சூப்பர் கிளைமேட்டும் பெருசாக ஒன்றும் வெயிலும் இல்லைங்க, ரொம்ப மோடமாகவும் இல்லை. 11:30 அதுக்கே வந்து ஓகே. ஸ்பீடெல்லாம் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன தப்பு பண்ணுறேன், என்ன கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாம் ஜோடியாக போகிறாங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டுருக்கிறேன். சூப்பராக இருக்குது மேம் இடம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பைக்கில் வந்து வால்பறையே நான் வந்து ரீச் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி காரில் தான் வந்திருக்கேன், பட் இப்போ தான் பைக்கில் வர்றது. எங்கே கோர் ரேடியர்ஸ் மிரரில் இருந்து ஆளையே காணோம். நம்ம பாட்டு கார்னர் பண்ணிட்டு டக்குன்னு வந்துட்டோமோ. ஓகே, கோர் ரேடியர்ஸை காணும். வராங்க போங்க. தண்ணி போடுறது செம்மையாக இருக்குது. இருங்க, வேணா போகலாமா? இருங்க. இங்கே பாருங்களேன், வண்டி இன்னும் கொஞ்சம் விட்டுறலாமா? இப்படி விட்டுருவோம். அப்படி போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. நம்ம ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வண்டி நிப்பாட்டிடுறேன். அப்படியே இறங்குது. என் வாழ்நாளில் இப்படிலாம் நான் வருவேன் அப்படிங்கிறத நான் கனவுல நினச்சி பார்க்கல. இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதே என்னோடய பழைய சேனலில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். 2023 வந்து அதாவது ஓப்பன் பண்ண ஐடியா அது. ஆ 2023 ஓப்பன் பண்ணியாச்சுங்க. நான் வந்து அப்போ ஃபேமிலி சுச்சுவேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ரீசனு. ஸோ நம்ம வந்து பிளாக் கலர் பைக் இருந்துச்சு இல்லைங்களா, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இதுவும் அது ஒன்றுன்ட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக வேறு, இந்த வண்டி வேறு வண்டி, அது வேறு வண்டி. அதை வந்து சேல் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள், பண்ணி என்னங்க இத்தனை இருக்குது. இது எங்கள் ஊத்தலாம் இருக்கணும்டா. கைப்புள்ள மேலே ஏற 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 அப்படியே கிளைமேட் மாறுது. வண்டி ஏதோ வருது. இந்த ஒரு பெண்டில் மட்டும்தான் நான் வந்து அந்த ஒயிட் லைனை கிராஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேங்க. நான் ஒயிட் லைனை கிராஸ் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன்னா அதான். நம்ம வேகமாக எடுக்கும்போது அவரும் வேகமாக எடுக்கிறாரு.
ஸோ ஹேர் பின் பெண்டு 17th ஹேர் பின் பெண்டுங்க. பசங்களை முன்னாடி சீறி பாயிறாங்க. மழை தூரிட்டு இருக்கு. XUV 700 செம பீஸ். ப்ரோ ஸ்டாண்டு ஒழுங்காக எடுத்துருங்க, ஸ்டாண்டு ஒழுங்காக எடுத்துருங்க. சரி பார்த்து போங்க. ஓகேங்க, அதை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அலோடு இல்லையாம்மா? ஏன் வந்து லாக் அங்கே வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னாங்க, அங்கே சரியான மழை. இப்போயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிகிட்ருக்கு. ரிட்டன் நம்ம கிளம்பும் போது ரிட்டன் லாக் கொடுப்பேன் நான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்தே கீழே வரைக்கும் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். 2 வண்டியோடையும் ஜாயின் பண்ணியாச்சு. அவன் எல்லாம் கப்புள்ஸோடு தாங்க வரான். நம்ம தாங்க இன்னும் சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கோம். மாமா குட்டி மாதிரி தான் வர மாட்டேங்குது, நமக்கு மாட்டுறது மட்டும். நானும் நமக்கான தேவையானி ஒன்று மாட்டுன்னு பார்க்குறேன், எங்கே இருக்கான்னு தான் தெரியல. கடைசி வரைக்கும் இப்படி சோலோ ரைடு தான் நாட்டுக்குது. ரோடு சும்மா சொல்லக்கூடாதுங்க, மலைக்கு அதுக்கும் கிளைமேட்டுக்கும் செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. இன்னும் 2 பாயிண்ட் பெட்ரோல் இருக்குது. இது வரைக்கும் 256 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு வியூ எந்த மாதிரி தெரியுதுன்னு தெரில. மொபைல் ஹோல்டர் ஒன்றும் வந்து ஆடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஊருக்கு போய்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒரு மொபைல் ஹோல்டரை வந்து மாற்றணும். என்னன்னு கேட்டுக்கலாம். சரி ஓகே. அந்த என்எஸ்காரங்களும் ஒருத்தவங்க வந்தாங்க இல்லைங்களா, அவங்களும் ரிட்டன் திருப்பி வந்துட்டாங்க. ஸோ வராங்களா என்னன்னு தெரியல, இன்னும் வரல. இந்த மக்காடு வேறு அந்த ஸ்க்ரூ வந்து கலண்டு போச்சுங்க. டேகில் தான் அங்கேயே கட்டிட்டு வந்தேன். இந்த ஒயிட் லைன்லேயே எல்லாம் கலண்டு கீழே விழுந்துட மாட்டேங்குது, இருக்கிற எல்லாம் நெட்டு போல்ட்டும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நிறையா நம்ம வந்து வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ட்ராவலாக பைக் ரிலேட்டடாக வீடியோ போட போகிறோம். உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தார் ரோடாது இல்லை மக்காடு விட்டால் கலந்து கீழே வந்துட மாட்டேங்குது. இல்லைனா சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு போகும்போது மக்காடு இல்லாமல் தான் போவோன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் ஆடியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு நாய்ஸ் ஒன்று வருது, கரண்ட்டு ஒரு நாய்ஸ் வருது. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரே ஒரு லாக்கு மட்டும் நம்ம ஊருக்கு போயிட்டு நம்ம வந்து அது என்னங்கிறத பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்ம இங்கே மலையில் ஏதாவது தண்ணிக்கின்னு உள்ளே உள்ளே போகிறனால அப்படி இருக்கானு தெரில. வயசு வேறு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு வேறு ஸ்மோக்கி பிளாக்கு ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சுங்க.